வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாங்க. அவர் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது இந்த காலத்தில் ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்குடைய வேலைகளை அவர் செஞ்சு தருவார். அல்லது நீண்ட காலமாக ஏதாவது சொத்து விற்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம விற்க முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த சொத்தை விற்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்களை இப்போ தை 15க்குள்ளே உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி தை 5ஆம் தேதிக்கு மேலேயே செவ்வாய் வக்ரகதியாகி அந்த மிதுன ராசிக்கு வருவார். அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி கடன் காட்சிகள் எல்லாம் தீர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் எதிர்பார்த்தா அதெல்லாம் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. குருவை பொறுத்தளவுக்கு ராசி மேலே தான் இருக்குது. ராசி மேலே குரு இருக்கிறது ஒரு சிலருக்கு நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும். ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு நிலை இருக்காது மனசில். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு எது புரியலைனாலும் நம்ம வீட்டு ஆளுகிட்டையோ அல்லது நண்பர்கள்ட்டையோ கேட்கணும். இந்த காரியத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் இட மாற்றத்தை உருவாக்குறவர். இட மாற்றம்னா சிலருக்கு எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க விட மாட்டார். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான வேலைகளை செய்வார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சரியாக வேலைகளை கூட கொடுக்க மாட்டார். கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் கொடுப்பார். கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். மீண்டும் படிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த ஜென்மத்தில் குரு இருந்தால் அந்த இடம் மாற்றம்னு வரும். அப்போ வீடு விட்டு வீடு போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி குரு ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். கடன் தொந்தரவு தாங்க முடியாமல் இருக்கும். நகை நட்டுகள் எல்லாம் கூட அடகு வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த பேங்க்னால பிரச்சனைனா லோன் கட்டலைன்னா பிரச்சனை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கோர்ட்டுனால பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இது கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அதனால் ஒரு சிலரெல்லாம் அந்த கடனுக்கு பயந்துக்கிட்டு கூட வீட்டை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். அதே மாதிரி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ சம்பாதிக்கிறது நின்று போயிருந்துருக்கலாம். ஸோ நம்மளுடைய செலவுக்கு மற்றவங்களுடைய கையை எதிர்பார்க்கறதுக்குடைய ஒரு சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு இருக்கும். எப்படின்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்களா, அல்லது காலேஜுக்கு போகிற பொண்ணுங்களோ பசங்களோ, அவங்களுக்கு அந்த ஸ்கூலு காலேஜில் எப்படி நடந்துக்கணும்னு சிலருக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி ஆக்டிங் பண்ணி ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவாங்க. அப்போ தவறு பண்ணுற போது அந்த மேல் இடத்துலேருந்து, அதாவது நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற அந்த ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட தண்டனை பெறணும் அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்களுக்கு இருக்கும். அப்படின்னா என்னது, தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இனிமேல் இந்த ஸ்கூலில் இருக்காத, காலேஜில் இருக்காத, நீ வேறு ஸ்கூல் போ, வேறு காலேஜ் போ, உனக்கு சீட்டை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இல்லைன்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்கள் பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அந்த குரு ராசியில் இருக்கிறதுனால தான் நடக்குது. அதனால் ஒரு சிலர் ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாறுவாங்க. அல்லது கல்வியில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும் சிலருக்கு. அப்போ இந்த பிரச்சனை எப்போ தீரும்? 2025 ஏப்ரலில் தான் தீரும். அது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் மாணவர்களுக்கு கல்வியில் ஏதேனும் ஒரு சிரமம் கொஞ்சம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நல்லா படிக்கிறதுக்குடைய முயற்சிகள் எடுங்க. தயவுசெய்து தவறு பண்ணாதீங்க. தவறு பண்ணுனா தண்டனைகள் ஏற்படுற காலம் இது. எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். ராகு 11ல் இருந்தால் எதிர்பாராத முன்னேற்றத்தை கொடுப்பார். எதிர்பாராத நேரத்தில் நமக்கு ஏதாவது சில நன்மைகளை கொடுப்பார். கேதுவை பொறுத்தளவுக்கு 5வது இடத்துல தான் இருக்குது. 5வது இடத்துல கேது இருக்கிற போது இது புத்திர சோகத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு நம்மளுடைய பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களோட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி பருவத்தில் இருந்தால் கரெக்டாக ஏஜ் அட்டன் பண்ண விடாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு
பிள்ளைகளோட வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஏதாவது மனக்கசப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரும். ஒரு சிலருக்கு அந்த குழந்தை பிறப்புங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் தாமதமாகும். இது வந்து 2025 ஏப்ரல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த குழந்தை ஸ்தானத்தில் உங்களுக்கு புத்திர தோஷமும் சோகமும் இருக்காது, நல்லாயிருக்கும். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு 2-5 கூடைய புதன் தான் அஷ்டமத்தில் தான் இருக்கார். பொதுவாக புதன் அஷ்டமத்தில் இருந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அல்லது அந்த ஸ்கின்னில் அலர்ஜி, பிள்ளைகளால் தொந்தரவு, அல்லது வருமானம் வராமல் இருக்கிறது, வருமானம் வர்றதில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு, அல்லது பணத்தை வந்து யார்கிட்டையாவது கொடுத்துட்டு ஏன் கொடுத்தோம் ஏன் வாங்கணும்னு சொல்லி சண்டை சச்சரவு வர்றது, அந்த மாதிரியான வேலைகளை தான் பண்ணுவார். ஆனால் தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் அந்த மாதிரி பண்ணுவார். தை 5க்கு அப்புறம் மகர ராசிக்கு போகிறதுனால இந்த மாதிரி இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதெல்லாம் வராது. அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தில் வந்து அந்த சிரமம் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி வரதுக்குடைய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்காது. இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 9வது ராசியில் சூரியன் இருந்தால் தந்தைக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது தந்தைக்கு வந்து கொஞ்சம் உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு தந்தையோட வந்து கருத்து வேறுபாடு ஏற்படாது, ஆனால் சித்தப்பா பெரியப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட வந்து கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பார்த்துக்குங்க. இப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வேலைக்கு போகணும், அல்லது பிஸ்னஸ் பண்ண போகணுன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விசா கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆருக்கெல்லாம் எதிர்பார்த்தா, கிரீன் கார்டுக்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தா கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். அதே போல் 9ல் வந்து சூரியன் இருக்கிறனால, புதன் வேற வரப்போகிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பணி இடமாற்றங்கள் ஏற்படும். அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்த்தா கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இந்த தை மாதத்தில் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டுரும். எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், வேலையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ வெளியே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதேமாதிரி அரசாங்கத்தில் பணிபுரியறவங்க கூட கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த வேலை இழப்பு, அல்லது லாங்காக லீவு போட்டுட்டு போகிறது, அல்லது இந்த டீப்ரமோஷன் மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அல்லது சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். சனியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, 10வது இடத்துல தான் இருக்குது. நீங்கள் எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொடங்கலாம். ஏன்னா அது வந்து தொழிலுக்குடைய கிரகம், பிஸ்னஸுக்குடைய கிரகம். பிஸ்னஸ் தொடங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் தொடங்கினா அதுக்குடைய அமைப்பு உங்களுடைய முழு ஜாதகத்தில் வந்து இருக்கணும். அது இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் தொடங்குறதா இருந்தால் உங்களுக்கு விரையாதிபதி திசைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி திசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடாது. அந்த சுய ஜாதகத்தை ஃபுல்லாக பார்க்குற போது அந்த மாதிரி விரையாதிபதி திசை ஏதாவது நடக்குதா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நடக்கலை அப்படின்னா தாராளமாக தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்கினா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். சுக்கிரன் வேறு உங்களுக்கு 10ல் தான் இருக்கார். சுக்கிரன் வந்து 10வது ராசியில் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு அந்த வேலையில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து இருக்கும். ஆனால் சுக்கிரன் அந்த 10வது ராசியில் இருக்கிறது தை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11வது ராசிக்கு வந்து வந்துடுவார். 11ல் சுக்கிரன் இருக்கும்போது ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறை, கட்டடக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களை வந்து அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆக ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருந்தால் கூட இந்த தை மாதங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.